இப்போது இந்த ஆளுநர் உரை தொடர்பாக 2 கருத்துக்கள். முதலில் அந்த ஆளுநர் உரை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இணக்கமான உறவு இருக்கிறது, அதனால தான் இங்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு அதன் பின்னர் தேசிய கீதம் முதலிலும் கடைசியிலும் பாடப்பட்டது, அதற்கு ஒரு காரணம் என்று கூறினார்கள். அதன் பின்னர் தாவேகா அரசு தரப்பில் அமைச்சர்கள் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார்கள். அப்போது அவர்கள் அளித்த பேட்டியில் அவர்கள் திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடராமல் இருப்பதற்கு காரணம், செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடன் திமுக நெருக்கமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். யார் யாருடன் நெருக்கமாக இருக்கிறார்கள்? திமுக பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறதா அல்லது தாவேகா பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறதா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு அவங்களுடைய புட்டு வெளிப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை பத்தி நாங்க 5 வருஷமா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆளுநர் எங்களுக்கு உரைய முழுதாக படித்தது இல்ல அப்படிங்கும் பொழுது இப்படி அவர் வந்து விசில் புரட்சிங்கிறாரு. விசில் புரட்சிங்கிறது வந்து என்ன மாதிரியான வார்த்தை? அது சட்டமன்றத்துல ஒலிக்கலாமா? எதற்காக அந்த வார்த்தை வந்து கூறப்படுகிறது? அது வந்து மொழி புரட்சியா, இல்ல இனத்துக்கான புரட்சியா, இல்லது அரசியல்துவப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா, இது ஒரு பண்பான வார்த்தையா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்கு. சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதை எப்படி வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஆளுநர் படித்தார் அப்படின்னாவே முன்னாடியே நான் இதெல்லாம் உன்னை திட்டுவேன், இதெல்லாம் நீங்க என்ன திட்டலாம், இது நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம், அப்பதான் வெளியில நம்ம வந்து காட்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கணும். மேலும் இவர் படித்த அந்த இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உரையே வந்து எனக்கு ரொம்ப அதை டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது பல திடுக்கிடுமா தகவல்கள் போல இவர்கள் பேசுகிறார்கள். கொள்கையின் வழி, பெரியாரின் கொள்கையின் வழி, அண்ணாவின் கொள்கையின் வழியில நாங்க வந்து நடப்போம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காரு. இந்த எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் எல்லாம் இதுல பெரியாரின் கொள்கை வழிங்க பெயருக்கு பெரியார், தந்தை பெரியாரை மாற்றி பெயருக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துதான் இவர்கள் அந்த கொள்கை வழியில போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சாதான் பேசுறாரே தவிர அதன் வழி அவர்கள் என்றைக்குமே நடக்கல. அப்படின்னா ஒரு ஜோசியருக்கு அழைச்சிட்டு போய் அவர் வந்து அரசு பதவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்க மாட்டார். இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே RSS சம்பந்தப்பட்டே இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, நேஷனல் ஆந்தம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருக்கீங்களா இல்ல நான் பார்த்திருக்கேன்னா? முன்னாடியே நேஷனல் ஆந்தம் போட்டு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு நிகழ்வு முடியும் பொழுது நேஷனல் ஆந்தம், தொடங்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு தான் நம்ம ஆரம்பிச்சு எனக்கு தெரியும். எப்படி இவர்கள் பாடுகிறார்கள்? யாரு இவங்க? வந்து ஏதோ ஒரு தேசிய கீதத்தை, தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறதை நோக்கிதான் இதை போடுகிறது. முக்கியமான ஒரு விஷயம், இவர்கள் RSS கைப்பிள்ளை என்பதற்காக இந்த கோவில்களின் சொத்து கோவில்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறாங்க. இப்ப கோவில்களின் சொத்து கோவில்களுக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம், மீதம் இருக்கிறத ஒரு கல்வி நிலையத்துக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல ராஜேஸ்வரி மேடம், இந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுல முதல்ல என்ன சொன்னீங்க? முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு சட்டம், அதாவது வந்தே மாதரம் பாடல் அல்லது தேசிய பாடல் இசைக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இதனால் சட்டமன்றத்துக்குள் அவர் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து படிச்சதை வரவேற்கிறீங்களா இல்லையா? நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்த வந்து நாங்கள் சொல்லி சட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நீங்க வந்து வந்தே மாதரம் போடக்கூடாது, எப்படி நீங்க இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட எதிர்ப்புகளுக்கு பிறகு அவர்கள் இங்கே நேரம் போய் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கிறதுக்கு எதுக்கு சார் மோடிஜி அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்க போனோம்? எனக்கு அதுவே புரியல. நமக்குன்னு ஒரு மாநில சுயாட்சின்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க கூறுவது சரியாக, முந்தைய அரசு இருந்த நிலை வேறு, இப்போது இருந்த நிலை வேறு. இப்போது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம், அனைத்து மாநிலங்களிலும் தேசிய பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில தீர்ப்பு இருக்கே, இது மேண்டேட்டரி கிடையாது. அது வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி அங்க இருக்கவங்க அவங்க பிளேஸ்லயே ஒழிக்கலங்கும் பொழுது எப்ப இது வந்து மேண்டேட்டரி கிடையாதுன்னு சட்டம் இருக்கு சார். இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதற்காக இங்கிருந்து கிளம்பி போய் மோடி அவர்கள எங்க நாட்டுல நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டுக்கலாமா, நாங்க வந்து தமிழ்தாய் இதுக்கு எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும்? நம்மளோட சுயாட்சி, இவர் சிஎம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிஎம்ங்கிற பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சில முடிவுகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அப்ப இதுக்கு போய் அவர்கிட்ட கேட்கணும் நான் கேட்கிறேன். ஓகே, அது ஓகே. ஆனா 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுல என்ன இடையூறு தவறு இருக்குதா நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு, ஆளுநருக்கும் அரசுக்கும் இணக்கமான உறவுன்னு அர்லேக்கரே சொல்றாரு.
தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சரித்திர நிகழ்வுன்னு சொல்றாரு அர்லேக்கர். புரியல சார். ஆளுநர் தமிழக சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே இணக்கமான உறவு ஏற்பட்டிருப்பது ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்கிறார். 2 முறை தேசிய கீதம் என்ன பிரச்சனை? இணக்கமாக போவதனாலதான் அது எல்லாவற்றிற்கும் நம்ம வந்து போய் மோடி அவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது இபிஎஸ் அண்ணன் தான் இப்படி பண்ணுவார். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா உடனே மோடி அவர்கள்ட்ட போய் கேட்டுட்டு இங்க ஒரு பேசுவாரு. திடீர்னு ஏதாவது ஒண்ணு பேசணும்னாவே இந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு இறங்கி போயிட்டோமா தமிழ்நாடு? ஒவ்வொரு விஷயத்திற்கும் போய் அவர்கிட்ட கேட்டு வர்றதுக்கு எனக்கு இதற்காக எதற்கு பாராட்டு? நான் தேசிய கீதத்தை என் உயிராக பதிகிறேன். நான் இது வரைக்கும் நேஷனல் அந்தம் எங்கேயாவது ஒழிச்சதுன்னா நான் திரும்ப கூட கழட்டி போட்டுட்டு ஏஞ்சி நிக்கிற அளவுக்கு எனக்கு தேசியத்தின் மீது பற்று இருக்கிறது. இட் டசன்ட் மீன் இங்க புரோட்டோகால் இல்லாம ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஏன் நடக்கிறது, ஏன் நீங்க இதை கொண்டு வரீங்க? வந்தே மாதத்துக்கு பதிலாக தேசியம் சார்ந்த எதையோ ஒன்றத்தை நீங்க திணிக்க முற்படுகிறீர்கள். சரி, ஏன் 2 தடவை பாட வேண்டியது அவசியம் என்ன? இப்ப நீங்க ஒரு தடவை பாடுறீங்க, ஓகே, ஏன் 2 தடவை பாடணும்னு ஏன் சொல்றீங்க? அதனுடைய தேவை என்னன்னு நான் கேட்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்கன்னா அதோட தேவை என்ன? நம்ம செங்கை பத்மநாபன் சொல்ல ராஜேஸ்வரி மேடம் முதல் கட்ட கருத்து அவங்க கருத்து எடுத்துக்கிறதா. செங்கை பத்மநாபன் சார், தேசிய கீதத்தை 2 முறை வழக்கமாக அது நிகழ்ச்சி நிறைவடையும் போது தேசிய கீதம் சட்டப்பேரவையில் இசைக்கப்படுவது வழக்கம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அதற்கு முன்பு இப்போ ஒரு புதிய முறை இந்த வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்பதால் இப்போது ஏதோ சட்ட ரீதியாக ஒரு ஆளுநருடனும் மத்திய அரசுடனும் ஒரு இணக்கமான உறவை பேணி தேசிய கீதத்தையும் முதலில் பாடி அதற்கு முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அதற்கு பிறகு கடைசியிலும் அந்த பாடப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு தேவை. என்ன தேவை இருக்குங்க ராஜேஸ்வரி சொல்லுங்க. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறது அவங்க 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. அது பதில் சொல்லிட்டு வந்துடுறேன் தலைவா. ஊழலினுடைய ஊற்றுக்கண், அதை மடைமாற்றம் சந்தி சிரிக்குது. நேற்று வெள்ளை அறிக்கை இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு மாநில உரிமை, மொழி உரிமை, கலாச்சார உரிமைன்னு எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பு வருதோ அதை மடைமாற்றம் செய்வதற்கு கோர்ட்டில் எங்கே குறிச்சிருக்காங்க சொல்ல, கோர்ட்டே இஸ் கிவன் அ கிளியர் வர்டிக்ட். நேஷனல் அந்த போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல போடணும், கடைசியில் போடக்கூடாது. கடைசியில் போட்டாலும் போடலாமே கண்டி முதல்ல போடணும், ஏஞ்சி நிற்கணும் ஒரு ஆர்டர் இருக்கு. நேஷனல் அந்தம் தான் கொடுத்தாங்க. நேஷனல் அந்தம்க்கு இருக்கு ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க எல்லாரும் ஏஞ்சி நிற்கணும், முதல்ல போடணும். நான் என்ன சொல்றேன்னா, வந்தே மாதரம் என்பது நம்மளுடைய சுதந்திர போராட்ட தேசிய பாடல். அப்ப அது இப்போ அந்த போராட்டம் நடக்குது, எல்லாம் யாரும் அடிமைப்பட்டு இருக்குமா? அதனுடைய பக்தியை சுமக்கிறோம். அதே சமயத்தில் தேசிய கீதத்தை கேட்ட உடனே ஏஞ்சி நிப்பேன்னு சொல்றவங்க பேச்சா இது? என்ன சொல்றேன், அவங்க ஒண்ணும் சொல்லல. அவங்க சொன்னாங்க பற்ற சிறப்பா சொல்றவங்க இல்ல 2 தடவை என்ன சார் குறைஞ்சு போச்சு? என்ன சார் குறையல? புதிய ஒரு முறை வரக்கூடிய தேவை ஏன் ஏற்பட்டது சொல்றோம். என்ன ஒப்பந்தம் இன்னும் மத்திய அரசோட கேக்குறாங்க. ஒப்பந்தம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுதான் சொல்றேன், பிஜேபியினுடைய ஆளுமையில் இருக்கின்ற அடிமை என்று சொல்லப்பட்ட ஒரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது அவங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல கவர்னர் 4-5 நாள் போய் இதுக்கு ஒத்துப்போ. நீங்க இந்த கள்ள கூட்டணி ஆளுநர் உரை பத்தி சொல்லுங்க. அதான் பேசுறேன். நான் ஒண்ணு சொல்றதை கேளுங்க. முதல்ல அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? தாவேகாவும் பிஜேபியும் உறவுன்னு சொன்னாங்களா? அது குட்டு வெளியில வந்துச்சுலாம் சொல்றாங்களா? அது குட்டு இங்க வரல, உங்களது வெளியில படிச்சாங்க. நேத்து பேசியிருக்கேன் 2 தடவை ஏன் படிச்சாங்க? நான் சொல்றேன் சார், அது குற்றச்சாட்டு நான் பதில் கொடுக்காம போக முடியாது. அதே மாதிரி இவர் இருக்கார் இல்லையா, பிஜேபியினுடைய நயனார் நாகேந்திரன், அவர் சொல்லியிருக்காரு திமுக எங்களுக்கு கூட்டணி பேச்சு வரும் தேர்தல் சமயத்துல வரும்னு. இதை விட கேட்டிஸ் அவுட் அது வரட்டும். நீங்க இனிமே என்னதான் பேசினாலும் குறைந்தாலும் கிடையாது. மாநில உரிமை நீங்க சொல்லுங்க. மாநில உரிமை, தாய்மொழி அது முக்கியத்துவம் தரப்பட்டது. தாய்மொழி பற்றிக்கு யாரும் சொல்லிக் கொடு. எங்க அம்மாவை பாத்துக்கிறது எனக்கு தெரியாதா? வேற யாரும் சொல்லணும். கரெக்ட், நாங்க பாடிட்டோம். அதுக்கப்புறம் தேசியம் என்பது மாநிலத்தில் உள்ளடக்கிறது. தேசியம் இல்லாமல் மாநிலம் இல்லை, மாநிலம் இல்லாமல் தேசியம் இல்லை. இதே மாதிரி புறக்கணிச்சு தான் 8 கோடி மக்களுடைய தலையிலையும் வாயிலையும் மண்ணு எதுக்கெடுத்தாலும். ஆனா அந்த அரசியல் எடுபட்டுதான் தூக்கி ஓரம் வச்சு உட்கார வச்சுட்டாங்க. இனிமே அவ்வளவுதான், உங்களுக்கு எதிர்கட்சி தான். இனிமே கட்சின்ற வாய்ப்பு இப்ப அதிமுக கிட்ட போய் சேர்ற அளவுக்கு உங்க தரம் எவ்வளவு போச்சு பாருங்க.
உங்க கூட்டணி கட்சி ஒன்னாவது இருக்கு, அவங்க கூட அனுப்பி வச்சேன்னு சும்மா சார். தேமுதிக இருக்குது சார், தேமுதிக மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, தேமுதிக இன்னைக்கு பேசியிருக்காங்க. சகோதரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வைகோ அவர்கள் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்றது முடிவு எடுக்க போறோம் பொதுக்குழுன்னு சொல்லிட்டாரு. அவங்க கூட தாவேக கூட வரண்டிருக்காரா? தாவே கூட சார் விஜய் அவர்கள் விட்டு வெளியில வந்துட்டு எங்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லாம 3 நிமிஷம் தான் தலைவர், அது மட்டும் இல்லாம அந்த இவங்க இருக்காங்க பாருங்க தேமுதிக தலைவி, அவர்களும் இந்த நாளை கவர்னர் உரையை பாராட்டி பேசியிருக்காங்க. இன்னொரு கருத்து மனிதநேய ஜவஹர்லா மட்டும்தான், அவரும் வந்துருவார். ஏன் வந்துருவார்? எதுக்கு சார் எல்லாத்தையும் கூப்பிட்டே இருக்கீங்க? கூப்பிடானா சார், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க சார். பிஜேபி உடன் எப்போது நீங்கள் கொஞ்சம் உறவு பிஜேபியினுடைய உறவு எக்ஸ்போஸ்ட். இனிமே திமுக பிஜேபியும் வேறு வர்றது எல்லாமே பிஜேபி கூட திமுக கூட்டணி வைக்கிறதுனால எல்லா கட்சியும் அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? ஜவஹர்லா வெளியில வர போறாரு. என்ன சொன்னாங்க? இல்ல அவங்களுடைய சொல்லலையா? இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லலையா? இல்ல நீங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்லலையா? காங்கிரஸ் சொல்லலையா? இவங்க எல்லாரும் என்ன எதற்காக பிஜேபியுடன் கள்ள உறவு வைத்ததன் காரணமாகத்தான் நாங்கள் வெளியேறுகின்றோம் என்று 2 கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, பிஜேபி சொல்லிட்டாங்க, பிஜேபி இல்ல. அவங்க கூட்டணி வைத்ததற்கு காரணம் பாஜக தலையீட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் சென்றிருக்கிறோம், அவர்கள் அழைப்பு விட்டார்கள் என்று. நீங்க எந்த காலத்துல கிபியில இருக்கீங்க, எந்த காலத்துல இருக்கீங்க தலைவா? தயவு செஞ்சு அது இல்ல. அவங்க சொன்னது அதிமுக நேத்து சொல்லிருக்காரு சார். அதிமுக சார் சண்முகம் நேத்து சொல்லியிருக்கிறாரு, திருமாவளவன் நேத்து சொல்லியிருக்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் உறவு கொண்டது பிடிக்காம தான் நாங்க இதுதான் பழசு. நான் சொல்றது புதுசு. இந்த ஆளுநர் உரையில மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு அது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளால் வரவேற்கப்பட்டிருப்பது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ராஜேஸ்வரி மேடம் கூட தந்தை பெரியாரை அவர்கள் கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு சமூக நீதிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கூறியதற்கு ஒரு பதில் கொடுக்கும் வகையில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி மேடம். அதுக்கு முன்னால் திருவாரூர் காந்தி சார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்த பிறகு நாங்கள் ஒரு சாதிவாரி கணக்காய்வு நடத்துவோம் மாநில அரசு என்று கூறியிருக்கிறார்கள். இது சரியானதா? இதுதான் ஒரு சரியான நடைமுறை. ஏன்னா மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு அது அரசியல் சட்டத்திலே இருக்கிறதுனால அவங்க 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எடுத்துருவாங்க, அவங்களோட கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கும். ஆனால் ஓபிசியினுடைய கணக்கெடுப்பு இது வரைக்கும் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. அதுக்கு அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு இன்னைக்கு அரசியல் விவகாரத்துக்கான அமைப்பு, சட்டமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய அரசியல் விவகாரத்துக்கான அமைச்சர் அமைப்பு சிசிபிஏ அவங்க ஒரு அறிக்கையை இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனாவுக்கு பிரச்சனை வந்ததுனால நம்ம தள்ளி வைக்கப்பட்டது, அது இப்போ எடுக்கிறாங்க. அதோட சேர்த்து இதையும் எடுங்கன்னு இந்த பரிந்துரை சொல்லுது. இப்ப அப்ப பரிந்துரை சொல்லும் பொழுது இந்தியா முழுவதும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு ஒரு அடுத்த வருஷத்துல கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஜாதிவாரி கணக்கெடுப்பாங்க எடுத்தாச்சுன்னா இங்கே சமூக நீதி ரீதியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் இன்னைக்கு கவர்னர் உரையில சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் யாரும் செய்யாத, காலம் தாழ்த்திய, மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு முதல்வருக்கும் அதில் அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு சல்யூட். இருங்க அதை சொல்லிடுறேன். ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பீகார்ல பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற பீகார்ல எடுக்க முடியுது, பக்கத்துல இருக்கிற ஆந்திரால எடுக்க முடியுது, ஆனா தெலுங்கானா, ஆனா உங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. நாங்க எத்தனையோ ட்ரிப்பு இவங்க திமுகவோடு உறவுல இருந்தே சொல்றோம்,
ஏங்க நீங்க தோத்துருவீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீங்க இடஒதுக்கீடை நீங்க கையாளலன்னா இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வி முகத்துல தான் வருவீங்கன்னு எத்தனையோ முறை போய் சொல்றோம் நேரா. அப்ப 10% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஒரு தரவு எடுத்துட்டு அவங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஏன் காலதாமதம் பண்ணான்னு இப்ப அவங்க ராஜேஸ்வரி மேடம் இந்த சமூக ரீதியாக இந்த சமூக நீதி கணக்காய்வு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது நீங்க ஏற்கனவே முதலே சொன்னீங்க, தந்தை பெரியார கொள்கை தலைவராக கொண்டுட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு. அந்த நடவடிக்கை வந்து அனைத்து தரப்பினராலும் ஒரு வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. திமுக இது ஏன் 4.5 வருஷம் எடுக்கல அப்படின்னு திருவாரூர் காந்தி கேட்கிறாரு. திமுக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லி நீங்க அந்த 4.5 வருஷம் செய்யல, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல 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 நான் தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா திமுக பல பேர்ட்ட நான் கேட்டுட்டேன், நான் அவங்களுக்கு ஆதரவாவே இருந்தேன். நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, உங்களுக்கு என்ன காரணத்தினால எடுக்கல? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்றேன், நீங்க திமுக தலைமையிட்ட சொல்லுங்க. உங்க கட்சியில் இருக்கிற ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் சுயநலத்திற்காக, எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன், அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், இதெல்லாம் செய்யாதீங்க, மீதி ஜாதி ஓட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு, அவர்களை நம்பி ஜெகத்ரட்சகன் போன்ற துரைமுருகன் போன்றவர்களை நம்பி வன்னியர்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியை திமுக இழந்தது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், சேலத்துல போய் பாருங்க. இதுக்கு சேர்த்து ஒரு பதில் சொல்லுங்க. என்னால எந்த ஒரு காலகட்டத்திலையும் அனுமதிக்க முடியாது. இப்ப நான் கூட தான் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, சாதி வெறி பிடிச்ச அண்ணன் என்கிட்ட பேசினாரு நான் சொல்லுவேன், அது உண்மை பேச முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது புரியல. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. 2 கோடி வன்னியர் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்ல நீங்க வாய்மொழியில கருத்துக்களா, வன்னியர்களுக்காக 20% அளவுக்கு இடஒதுக்கீடை கொடுத்தது வந்து கலைஞர் மறந்துட்டு பேசாதீங்க. வன்னியருக்கு நீங்க 20% கொடுக்கல, 108 ஜாதியை சேர்த்து எம்பிசின்னு எம்பிசிக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. வன்னியருக்கு கொடுத்த 20% மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குறது திமுக. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எக்கோ ஆகும் சார், அவர் பேசி முடிச்சோம், நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம், நீங்க சொல்லுங்க. 1920 இருந்து கலைஞருடைய ஆட்சி காலகட்டம் வரைக்கும் பல கட்ட போராட்டங்களை செய்து கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாகன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கோம். நாங்க சமூக நீதி பத்தி கவலையே படல, அப்படிலாம் பேச முடியாது. இல்ல நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க எது பேச, எனக்கு நீங்க என்ன பேசுறீங்க புரியாது. நீங்க வந்து இல்ல நீங்க முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த பணநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு குதிரை பேரம் பிடிக்கும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இத பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஜாதிய பத்தி பேசுறதுக்கோ இல்ல எதை பற்றி பேசுவதற்குமே வந்து தாவேகாவுக்கு எந்த வகையிலுமே வந்து ராஜேஸ்வரி மேடம், அவர் திருவாரூர் காந்தி சார் என்ன சொன்னாருன்னா, அந்த சமூக நீதி கணக்காய்வு சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக ஆட்சியில் ஏன் எடுக்கவில்லை, இதனால் வந்து வன்னியர்களின் வாக்கு வங்கி பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும், ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதான் சொல்றாங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க வந்து அமல்படுத்துவதாக தான் இருந்தோம். இந்த வருஷத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்த, இதை வந்து ஒதுக்கி போட வேண்டும் இல்ல தள்ளி போட வேண்டும் என்ற எண்ணம்லாம் வந்து திமுகவுக்கு கிடையாது. தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக எங்கேயுமே வந்து எல்லா இடங்களிலுமே இதை பற்றிய விஷயங்களை வந்து எங்க தலைமை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க தவிர இதை மறுக்கணும் இல்லது இதை தள்ளி போடணும், இதை பண்ணவே கூடாது, நமக்கு ஓட்டு வந்துடாது, இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லி ஜெகத்ரட்சகன் சொன்னார் இல்ல துரைமுருகன் சொன்னார் சொல்லிட்டு வாய்மொழி ரீதியாக வரும் முக்கியமாக மறுத்து பேசுகிறேன். இரண்டாவது விஷயம் வந்து இங்க இன புரட்சியோ மொழி புரட்சியோ வந்து யாருன்னா திமுக தான், திராவிட இயக்கங்கள் தான் தவிர இங்க விசில் புரட்சி ஒரு விஷயம் ஒன்றுமே இல்ல. ஒரு கட்சி வந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பேசுவதற்கு எந்த நீங்க எப்படி பத்தி இதுல பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆளுநருடைய உரையில
பணநாயகத்தில் இருந்து ஜனநாயகம்னு அவர் குறிப்பிட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இங்க பணநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மூழ்கி கிடக்கிறது தாவேகா. மக்களுக்கு தெரியுமா? 8 கோடி மக்களுக்கு தெரியும். இவர்கள் இழுத்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்டு சொல்லணும். ஓகே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா திமுக ஆட்சியில் அது எடுக்காததற்கான காரணமாக அவர் கூறியது, துரோகதிதார் அவர் எடுக்காததற்கான காரணமாக கூறியது, இதற்கு முன்பு எடுத்த நீங்கள் கூறிய பீகாரிலும் மற்ற மாநிலங்களிலும் எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை, அந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார்கள். அது ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அதனால் மாநிலத்தில் எடுப்பது செல்லாது என்பதால் நாங்கள் எடுக்கவில்லை என்பதுதான் திமுக ஆட்சியில் கூறப்பட்டது. சார், நான் அந்த மேட்டருக்குள்ளேயே போல. நீங்க 4.5 வருஷமா அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அது உள்ள போல. நானே ஆதரிச்சு பேசியிருக்கேன் திமுகவை. நான் அது உள்ள போல. வன்னியர்களுக்கு 10% கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இதை நீங்க ஒரு பகுத்தாய்வு பண்ணிட்டு உடனே நீங்க கொடுங்கன்னு சொன்னதை ஏன் கொடுக்கலன்றது. இன்னொன்னு, ஜெகத்ரட்சகன் மாதிரி ஆள்லாம் ஜாதி எல்லாம் கிடையாது, எங்க இதுல ஒரு ஜாதிக்கு தான் நாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜெகத்ரட்சகன் சொல்றாங்க. நான் இது பாருங்க, இதை ஜூம் பண்ணு பாரு, பெருசா இதை ஜூம் பண்ணி பாத்துக்க, போட்டு பாருங்க, தெரியுதா? இது வந்துங்க சேலத்துல நீங்க சொல்றீங்கல்ல, அவருக்கு பேரு இப்ப என்ன தெரியுமா? டாக்டர் தமிழ் ஐயா. எப்படி இப்ப தோத்த பிறகு நீங்க சொல்ற ஜெகத்ரட்சகனுக்கு பேர் இப்ப என்ன? டாக்டர் தமிழ் ஐயா. இவர் வன்னியர்களின் விடிவெள்ளி. இவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி வருதா, 15ஆம் தேதி. அதற்காக சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு எப்படி வன்னியர் உங்களுக்கு வந்துச்சு? ஏன் கட்சி விட்டு நீக்குங்களா? எப்படியா நீ வன்னியர்களின் விடிவெள்ளி அப்படின்னு எங்க கட்சியில எம்பியா இருந்துகிட்டு எப்படி நீ சமுதாயத்தை பத்தி பேசணும்? கட்சி விட்டு நீக்குங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா நீக்குங்களா பாப்போம். எனக்கு உங்களுக்கு தோத்து போனா மட்டும் எப்படி ஜெகத்ரட்சகன் எல்லாம் வன்னியரா வராம பாருங்க. இருங்க, நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் உங்களோட திமுக முகத்தை அவுட்டு வச்சுட்டு வன்னியர் முகத்துல வராரு ஜெகத்ரட்சகன்? பதில் சொல்லுங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இயங்குதுன்னு கேளுங்க. காலையில ராஜஸ்ரீ மேடம் இறுதி கருத்தா சொல்லிருக்காங்க, நிறைவு கருத்தா சொல்லிருங்க. சொல்லுங்க. அவர் திருவாரூர் சொன்னதுக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இல்ல கட்சி பிரமுகரா, நீங்க ஒரு சமூக பிரமுகரா இப்ப முன்னிறுத்துவதற்கு காரணம் வந்து இந்த வன்னியர்கள் ஓட்டு இழந்ததற்கான ஒரு ரீசன் தான் அதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்லுங்க, நிறைவா சொல்லுங்க உங்க பதில். இல்ல அதெல்லாம் ரீசன் கிடையாது. இங்க வந்து அதுக்கான ரீசன் வந்து இங்க தனி மனித ஈர்ப்பு தானே தவிர, இப்ப நான் கேக்குறேன், வன்னியர்கள் மட்டுமா போய் ஓட்டு போட்டாங்க? ஏங்க, நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. உங்க கட்சியினுடைய பெரிய பிரமுகர், பெரிய தொழிலதிபர், உங்க கட்சியில மிகப்பெரிய பொறுப்பாளர் இன்னைக்கு எங்க ஜாதி உள்ள வராருன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க வேற எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? குடிபோ தலைவா. இல்ல, நான் வேற எதுக்கெல்லாம் பதில் சொல்லல. இங்க வன்னியர்களுக்கு வந்து இது செய்யல அப்படிலாம் கிடையாது. எல்லா சமுதாய மக்களுக்கும் அதுதான் கேக்குறேன். நீங்க எல்லா சமுதாயத்துக்குமான கட்சி தானே. இப்ப ஏன் அவர் வந்து ஒரு சமுதாயத்தை கையில எடுக்கிறாரு? இப்ப ஏன் ஒரு சமுதாயத்தை கையில எடுக்கிறாரு? பதில் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சட்டமன்றத்துல பேசட்டும். முதல்ல கேக்குறேன், இந்த தாவேகா அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தாவேகா அரசுக்கு நன்றியை சொல்லுங்க. அன்னைக்கு அன்புமணி இருங்க, காந்தி இருங்க, சொல்லி முடிக்கட்டும். ஓகே மேடம். சட்டமன்றத்துல கருப்பு பேட்ச் போட்டுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறது சொந்த துண்டுல சூனிய வைக்கிறதுக்கு சமம். ஏற்கனவே உங்களை புறக்கணிச்சு ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இனிமே உங்களுக்கு எதிர்காலம் தமிழகத்துல சிஎம் பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், அவர்தான் சொல்லிட்டாரு சார், எவ்வளவு விமர்சனம் பண்றீங்களோ பேசுங்க, நான் பேச மாட்டேன். நீங்க விமர்சனம் பண்றதா எனக்கு ஊக்கம் வருது, எனக்கு உற்சாகத்தை தர எதுக்கு பதில் சொல்லாம வந்து அப்படி சார் சார் வேலை பதில் சொல்ல சார். சும்மா வாய்க்கிழிங்க டைலாக் விட்டு அடுக்கு மொழியில எதுகை மோனையில பேசுறது முக்கியம் கிடையாது. இப்போ செயல் இருக்கணும். 4000 கோடி மழைநீர் முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் பேச 4000 கோடி மழைநீர் திட்டத்தை 5 ஆண்டு காலம் கடந்து கொள்ள முடியாம இன்னைக்கு பண்டாரப்பேட்டையில அந்த பணி ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல வண்டல் இப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, ஆட்சி வந்து 1 மாதம் கூட ஆகல, வீராணம் திட்டம்ல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அதுக்கு இவர் தான் விஜய் தான் காரணம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு, கோட் போட்டு வர்றாரு, சூட்டு போட்டு வர்றாரு, செஸ் ஆடுறாரு அளவுக்கு தரம் தாழ்ந்து எப்பேற்பட்ட கட்சியினுடைய தலைவர் நீங்க
முதலமைச்சர் இப்ப என்ன பிஜேபி கூட உறவா இல்லையா? யாரு தாவேகா உறவு வைக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா உறவு முடிச்சாச்சு. ஆல்ரெடி ஃபிக்ஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன், உறவு இல்ல. சரி, ஓகே, இதான் நிறைவு. இந்த விவாதத்தோட மைய கருத்தை தான் போறோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவங்க தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டது ஒரு இயல்பானதான் நீங்க சொல்றீங்க. எஸ். திருவாரூர் காந்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 2 முறை பிஜேபி கூட ஒரு இணக்கமான உறவு நல்லதா சரியானதா? 1 முறை 3 முறை இசைக்கப்பட்டாலும் இந்த நாட்டினுடைய பெருமை தான். அதுல ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. சிறப்பு. நம்ம கேட்டதை எதையுமே இவங்க பதில் சொல்ல பண்றாங்க எதுவுமே. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஜாதி தேவைப்படாது. வரும்பொழுது ஜாதி தேவைப்படும். அதை கேட்டா அது உள்ளே போல அவங்க உங்க கட்சியினுடைய பெரிய பிரமுகர் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அதுக்கு பதில் சொல்லல. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான உறவு இருக்கா? தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான உறவு இருக்கா? சார், நான் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வந்து பாஜகன்னு சொல்லாதீங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் நிறைய இதுல உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன். திமுக ஆட்சியில இருக்கும்போது பதிவு பண்ணிருக்கேன். திமுகவுக்கு வந்து இப்ப நான் இந்த விஷயத்தை ஏன் இவங்கள்ட்ட ராஜேஸ்வரி மூலமா திமுகவுக்கு தெரியப்படுத்துறேன்னா, இப்ப நடக்க போறத பூரா முன்னாடியே நான் சொன்னேன். இந்த கட்சி ஜெகத்ரட்சகனால தோல்வியை தழுவ போகுது. அவரால தான் உங்களுக்கு வன்னியர் ஓட்டு பூரா காலியாகும் போது எத்தனை முறை சொன்னாங்க. அடுத்தது எத்தனை முறை அவர்களுடைய மூத்த தலைவர்கள்ட்ட சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதே மேகதாது பிரச்சனை நீங்க எழுப்புறீங்க. அது வந்து உலகம் 1 லட்சம் எத்தனை கோடி ஆண்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும். அது அரசியல் பிரச்சனை. அது நிர்வாகத்தில் இருக்க கூடாது. அதற்கு தீர்வு சட்ட ரீதியாக போராட்டத்தை அவங்க செய்யறாங்க. ஆனால் அரசியல் நீங்க உங்க கூட்டணி காங்கிரஸ் இருக்கும் போது எதிர்ப்பு கொடுத்தீங்களா? அதுக்கு எதிர்ப்பு கொடுத்தீங்களா? மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். அந்த உங்களுக்கு ஒரு நாற்காலி இருக்காங்க, நாற்காலில போய் ஓரமா உட்காருங்க. இதுதான் உங்களுடைய நிலை. ராஜேஸ்வரி மேடம் நிறைய கதை சொல்லுங்க. திருவாரூர் காந்தி சொல்றாரு. என்ன பொறுப்பு எடுத்துக்கிறாரு அவரை கேளுங்க. ஓகே, எதுக்கு பொறுப்பு? ஓகே, ராஜேஸ்வரி மேடம் நன்றி. ராஜேஸ்வரி மேடம் நன்றி. திருவாரூர் காந்தி சொல்லுங்க நீங்க. எதுக்கு பொறுப்பு கேக்குறாங்க? 50 பெண்களை இல்ல நீங்க நிறுத்துங்க. இல்ல பொள்ளாச்சிக்கு எதிரான அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய 50 பெண்கள் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அது உங்க கூட்டணி கட்சிகளை போய் கேளுங்க. உங்களுடைய தோழமை கட்சியான இபிஎஸ் போய் கேளுங்க. உங்களுடைய இபிஎஸ் உங்களுடைய தோழமை கட்சி செங்கை அவர் பேசி முடிச்ச கூட பேசுங்க. ஊடல பேசுங்க. எனக்கு காயடிச்சல மட்டும் அதற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல குமடி பூண்டில 3 வயது பெண்ண குழந்தைய வந்து இன்னைக்கு அந்த குழந்தை கலாச்சாரமா எதற்கு சிங்கப்பூருக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி சோஃபா கொடுத்து ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சியை கேள்வி கேட்க வந்தா இவர் தனி மனித தாக்குதல்ல இறங்குறாரு, சாதிய பத்தி பேசுறாரு. நீங்கள் சாதி பார்க்காம தான் நீங்க வந்து அறநிலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த சாதி என்று கூறக்கூடிய ஒருத்தவருக்கு தூக்கி அறநிலைத்துறை கொடுத்தீங்களா? கேள்வி கேளுங்க. ஏன் மத்தவங்க எல்லாம் உள்ள வந்தா மாலை போட்டு வரவேற்க முடியாதா மற்ற சாதியினர்? அதனால தூக்கி கொடுத்தீங்களா? ஓகே, ராஜேஸ்வரி மேடம் பண்ண வேண்டாம் பேசினவர் அந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சர். ராஜேஸ்வரி மேடம் நன்றி. ராஜேஸ்வரி மேடம் நீங்க குறுக்க பேசாதீங்க. பேசி முடிச்சிட்டீங்க. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திருவாரூர் காந்தி சார் நிறைவேற்ற சொல்லுங்க சார். அடுத்த சங்கீத சொல்லுங்க. எந்த அரசாங்கம் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் இணக்கமான பாரதிய ஜனதா தாவேகா அப்படின்னு பார்க்க கூடாது. அது மத்திய அரசாங்கம். அவங்களுக்கு கருத்து ரீதியா கட்சி பாரதிய ஜனதாவுக்கும் தாவேகாவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அரசாங்கம் பார்க்கும் பொழுது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து இருந்தால்தான் தமிழக மக்களுக்கான நலன்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமாக தான் இருந்து தமிழ்நாட்டுடைய நலனில் அது நிறைய ஃபண்ட் வாங்கிட்டு வந்து இங்க வளர்ச்சி பணியை செய்யணும் எங்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் கட்சி ரீதியாக நீங்க வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்க அவங்க மேல திணிக்கலாம், அவங்க கருத்தை நீங்க நிராகரிக்கலாம். அது வந்து உங்களுடைய கட்சி கொள்கையும் அரசாங்க கொள்கையும் ஒன்னா சேர்க்காதீங்க. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமாக இருந்தா சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேக்குறாரு, இந்த நீங்க கொடுத்திருக்கிற அறிவிப்பெல்லாம் எப்படி செய்ய போறீங்கன்னு. ஒன்னும் கவலை இல்லை, அதுக்கு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் கமிஷனும் கனிமத்தினுடைய வருவாயும் இந்த 2 போதும்
அனைத்து துறைகளையும் மேம்படுத்தி வருவாயை பெருக்கலாம். நம்ம செய்யலாம். Okay. இரண்டாவது தங்கம் தென்னரசு அறவரி தலைவர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கார், எங்களோட குறைத்து கடன் பெற்றிருந்தால் என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் விடுவித்துக் கொள்கிறேன். இனிமே அவருக்கு எந்த பொறுப்பு இவருக்கு இல்ல, அந்த கட்சிக்கு வந்த தலைமைக்கு எந்த பொறுப்பும் வராது. அத மக்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு தகுதியற்ற நிலை வந்த ராஜேஸ்வரி மேடம் சுருக்கமா சொல்லுங்க. எவ்வளவு கடன் இருக்கு, எத்தனை வருஷத்துல எவ்வளவு கடன்? 5 லட்சம் கடன் வாங்கினது நீங்க தானேமா? 5 லட்சம் கடன் வாங்கினது நீங்க தானேமா? 4 லட்சம் 5 லட்சம் கடன் 5 லட்சம் கடன் உங்களுடைய 4 லட்சம் கோடி எடுத்து போய் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட போய் மனு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு மீறி யாரும் நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் என்னதான் தனிமனி இந்த விமர்சனம் பண்ணாலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சக்தி ஒரு தீய சக்தி. ஓகே மேடம், ராஜேஸ்வரி மேடம் கூட தெரியாது. ஆனா அதை வைத்துக்கொண்டு நீங்கள் தங்கம் தென்னரசு தனி மனித விமர்சனத்தை நிற்பாட்டுமா? அவர் சிஎம் கோட்டு போட்டுக்கிறாரு, கோட்டு போடுறாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, செஸ் ஆடுறாரு. இதாமா விமர்சனம்? இதான் விமர்சனம். அவருக்கு தெரியும். லெட்ஸ் டாக் மோர் வொர்க், லெட்ஸ் டாக் மோர் வொர்க். உங்களை மாதிரி அடுக்கு மொழியில பேசி எதுகை மொழியில பேசி மக்களை ஏமாத்துறபடியே இனிமே வேண்டாம். உங்களுக்கு எடுபடாது. 3 பேருக்கும் மிக்க நன்றி. ராஜேஸ்வரி மேடம் and தங்கை பத்மநாபன், திருவாரூர் காந்தி சார், மூவரும் ஆக்ரோஷமான கருத்துக்களை, ஆவேசமான கருத்துக்களை இந்த ஆளுநர் அரசியல் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்வில் மற்றொரு அரசியல் ஆளுமைகளோடு இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. By overcoming many